ஏன்னா கிராசரி ஷாப்பிங்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லி போறேன். வந்துட்டு நான் என்னென்ன எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். ஆப்போசிட்லயே தலப்பாக்கட்டி இருக்கு, அதுதான் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் ஷூட் பண்ணுறேன். நம்ம வந்து இன்னைக்கு திண்டுக்கல் போகிறோம். யூஸ்வலாக இவங்க போகிறது தானே, அதில் என்ன எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு டே வந்து எல்லாமே எனக்கு ஃபேவரட்டான விஷயத்த வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் திண்டுக்கல் போய். ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், டிமார்ட் போவோம். அப்போ வேற எங்கெல்லாம் போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு விளாக்ல காமிக்க போகிறேன். வாங்க விளாக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு நியூ அடிஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து நான் மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சும்மா சிம்பிளாக ஒரு மைக், வாய்ஸ் இன்னும் பப்ளிக்கில் போகும்போது பேசுகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். இப்போ நேட்டிவே வந்து கரூர் ஆயிடுச்சு. கரூரை தாண்டி வேறு எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நான் காலேஜ்க்கு படிக்க போனது வந்து ஹாஸ்டல் வந்து ஈரோடு. ஸோ ஈரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அத்தை ஊரெல்லாம் வந்து திருச்சிங்கிறனால திருச்சி ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஊருங்களை கோயம்புத்தூர் பிடிக்கும், பட் இதெல்லாம் நம்ம நேட்டிவ் ஊருங்க மாதிரி இருக்கும். அதில் வந்து எனக்கு இந்த 2 ஊரும் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு திண்டுக்கல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஏதோ டக்குன்னு ஏதோ ஒன்று சும்மா எங்கேயாவது வெளியில் போகணும், இல்லை ஒரு நாள் கெட் அவே மாதிரி வெளியில் போயிட்டு வரணும், காலையில் போயிட்டு ஈவினிங் வரணும் அப்படின்னா திண்டுக்கல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு. போனால் ஷாப்பிங், சாப்பாடு எல்லாம் வந்து ஒரே நாளில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. அகைன் நம்ம இப்போ வந்து திண்டுக்கல்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். யூஸ்வலாக நம்ம எப்போ திண்டுக்கல் வந்தாலும் விசிட் பண்ணுறது தான். என்னடா எப்போ திண்டுக்கல் வந்தாலுமே வந்து டிமார்ட், இந்த சௌந்தரராஜ பெருமாள் கோயில், அப்புறம் வந்து திண்டுக்கல் வேலு பிரியாணி இப்படியே காட்டுறவேன்னு எனக்கும் தோணுச்சு. பட் இந்த விளாகில் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸும் இருக்குது. பட் கோயில் வந்து எப்பயும் வர்றது தான். எனக்கு இங்கே வந்தாவே ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்கும். அது சில கோயிலில் வந்து நமக்கு அந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தாவே மனசு நல்லா இருக்கும்னு, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கோயில் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ரொட்டீனாக ஒரே மாதிரி காமிக்கிறமேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனாலுமே நம்மளோட திண்டுக்கல் விளாக்ஸுக்கு வந்து ஒரு தனி ரீச் இருக்கும், எப்போவுமே ஸ்பெஷல் ரீச். நிறைய அதுக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம், காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவையும் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். சத்தம் சவுண்டு கேட்குதா? இசைத்தூண் இல்லை, தாயார் சன்னதிக்கு நுழையிற இடத்துல இங்கேயும் 2 தூண் என்ட்ரன்ஸில் கரெக்டாக. என்னென்னா 4 விரலை வச்சு தட்டினா நல்லா ஒரு மாதிரி தாளம் தட்டுற மாதிரி. மற்ற தூண் தட்டினா இந்த சப்பு சப்புன்னு கேட்குது. இது இந்த சவுண்டு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் டிமார்ட் வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 12:05. ஆமாம், நான் வந்து பெருசாக ஒன்றும் ஷாப் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக ஒரு ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஷாப் பண்ணிட்டு வந்துடணும்னு நினச்சி போகிறேன். ஏன்னா கிராசரி ஷாப்பிங்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லி போகிறேன். வந்துட்டு நான் என்னென்ன எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டு, பெரி பெரி சாஸு, பாதாம், 2 பேக்கெட் பாஸ்தா. 12:30 கரெக்டாக. பாஸ்தா பருப்பு ஒன்றா, ஒரே ஒரு சோப்பு. அது இப்படி உள்ள வைக்காத. ஒரு ஏர்டைட் கண்ணாடி ஜார், ஒரு சாக்லேட், ஏவிடி டீ தூள்,
பாக்ஸ் இதுக்குள்ளே போடாது. 2 இதுக்குள்ளே Teacup. போடாது. எங்கே வைக்கிறது அப்புறம் அதை வேறு வண்டி ஒரு ஸ்டெப் விட்டுருக்குண்ணா சேல்ஸுக்கு. இந்த நீங்கள் போனாலும் பார்க்கலாம். துணியை சுற்றி மேலே டிவி சீஸ் மேலே அப்புறம் செப்பல் சேல்ஸுக்கு. செப்பல் எவ்வளோ போட்டுருவோம் முடிஞ்சு சாப்பிட போகலாம் நெக்ஸ்ட்டு ஓகே. குயிக்காக வந்துட்டீங்க. 25 மினிட்ஸில் வந்துட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்ராம் ஃபுட் ஸ்கொயர். எப்போ பார்த்தாலும் வேணு பிரியாணியில வந்து சாப்பிட்டு சலிச்சு போயிட்டதுனால இந்த தடவை இங்க ட்ரை பண்ணலாம். ஃபுட் எப்படி இருக்கு, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நான் கூகுள் போட்டோஸ்லயுமே இமேஜஸ் பார்த்தேன். இங்க வந்து ஒரு சின்ன கேஃபேவும் இருக்கு போல, பேக்கரி அண்ட் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ். வழியா இதுதான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான். அங்கதானே பொன்ராம் ஃபுட் ஸ்கொயர் இது போட்டிருக்கு. டிமார்ட்லயும் நாங்க ஒன்றும் பெருசா வாங்கல. ஏன்னா எது இங்க கிருஷ்ணால எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் டிமார்ட் வாங்கினோம். அப்புறம் கப்ஸ் கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு அப்புறம் நிறைய இங்க சாப்பிட வந்தாச்சு. இங்க வந்து ஒரு சின்ன பிளே ஏரியா இருக்கு. என் ஃப்ளைட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆப்போசிட்லயே தலப்பாக்கட்டி இருக்கு, அதுதான் லேண்ட்மார்க்கும் வச்சுக்கோங்க. ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏசினா எக்ஸ்ட்ரா 10% தான், நோட் பண்ணிக்கோங்க. அங்கே போயிடலாமா? ஆ ஆனா இது கால் கொஞ்சம் இடிக்கும்னு நினைக்கிறேன் உட்காந்து சாப்பிடுறது. இல்லைன்னா அதே இங்க இருக்கு பாருங்க, இதுல உட்காந்துக்கலாம். இதுல உட்காந்துக்கலாம். மட்டன் போன் சூப் தானே சொன்னோம். ம் ஓகே. இதில் வந்து இங்கே கியூஆர் கோடு வந்து ஆஸ் யூஷுவல் மெனுவுக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணோம்னா எங்கள் ஃபோன்லேயே வந்து மெனு வந்துடுது. நம்ம அதுலேயே வந்து செக் பண்ணிக்கலாம். கிளியராக இல்லை. பிடிச்சிருக்கா? குவாலிட்டியாக இருக்கா உனக்கு? நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க. எனக்கு சூப் வந்து நல்லாயிருக்கு. மட்டன் எலும்பு சூப்பு. லைட்டாக ஒரு கல், ஒரு பிஞ்ச் மாதிரி லைட்டாக சால்ட்டியாக தெரியுது. பட் குடிக்க தெரில. பெப்பர் லெக்கு, அது மட்டன் சுக்கா, குடல் 65. இது வந்து ஃபஸ்ட்டு குடல் 65 ட்ரை பண்ணலாம். நான் இது வரைக்கும் குடல் 65 வந்து ட்ரை பண்ணதே இல்லை. குடல்ல 65 கொஞ்சம் மேலே இருக்கிற இது தனியாக பிரிஞ்சு
நல்லா இருக்கு. எண்ணெயா இல்ல, மேல நல்லா இது மாதிரி கோல்டன் ஃப்ரை கிறிஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கணும். ம் நைஸ். நெக்ஸ்ட் மட்டன் சுக்கா. பிரியாணியோட சாப்பிட்டா தான் தெரியும், தனியாக சாப்பிடலாம். ம் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கு. இது வந்து சிக்கன் பெப்பர் லெக், சைனீஸ் ஸ்டைல் தான் அது. இந்த சிக்கன் பெப்பர் லெக். இது மாதிரி பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி எங்கேயா இருக்கு மேபி இங்கே டின்னர் நல்லா இருக்கும். இது வந்து பிரியாணிக்காக வெயிட்டிங். பிரியாணி வாங்கினதும் சாப்பிட்டுட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக குழம்பு ஊற்றி, கொஞ்சமாக குடல் சில்லி, மட்டன் சுக்கா வச்சு எனக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்குல்ல? சால்னா நல்லா இருக்கு. ரைஸ் பிரியாணி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. ஜீரக சம்பா இல்லை, ஆமாம். நீ சொல்லு. வச்சுட்டு நல்லா இருக்கா? அப்புறம் நான் வாங்கியிருக்கிற டெசர்ட் வந்து ப்ளூபெரி ட்ரெஸ்லெச்சஸ். அங்கே வந்து திரமிசு, ப்ளூபெரி அண்ட் ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெச்சஸ்லாம் இருந்துச்சு. அதாவது பேஸ் வந்து ஏதோ நல்ல ஒரு மில்கில் சோக்கான கேக் மாதிரி இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூபெரி பல்ப்பு வந்து போட்டிருக்காங்க. ரியல் ப்ளூபெரி ஃப்ரூட்ஸும் மேலே அங்கங்கே இருந்துச்சு. அப்புறம் வந்து க்ரீம் ஃபுல்லாக நல்லா இருக்கே. செம்ம சாஃப்டாக ஒரு மாதிரி வாயில் போட்டாலே அப்படியே கரையுது. பட் இந்த பிளேஸ் வந்து ஃபுட் டேஸ்ட் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. மட்டன் மட்டும் சுக்காலலாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து இந்த முத்து நாட்டுக்கறி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு, 1-2 பீஸ்லாம் மட்டும். ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம வேணுவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் ஃபீல் ஆகுது இங்கே. அங்கே வேணு பிரியாணிலே ஃபுட்டு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ரஷ்ஷாக எந்த டேஸில் நீங்கள் போனாலும் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்சப்போ யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் வெளியில் வர்றப்போ ஃபுல் ஹோட்டலுமே வந்து ஒரு மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டாப் படத்துக்கு இங்கே திண்டுக்கல் தியேட்டரில் ஒரு படம் பார்க்க வந்திருக்கோம். நான் வந்து ப்ரீவியஸ் டே ஆன்லைன்லேயே புக் மை ஷோவில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு தான் வந்து வந்திருக்கேன். இனிமேல் கூகுள் இமேஜஸ் எல்லாம் பார்த்தேன். பட் இருந்தாலும் நேரில் பார்க்குறப்ப தான் இங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த பிவிஆர் சினிமாஸோட லுக் வந்து இருக்குது. இது மாதிரி கரூரில் ஒரு தியேட்டர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கரூரில் இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால நாங்கள் திண்டுக்கல் வந்து பார்க்குறோம் இந்த படத்தை. பட் அதுலேயுமே இந்த தியேட்டரில் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே வர ஜென்ஸ் எல்லாருக்குமே டிக்கெட்ஸ் செக் பண்ணும்போது ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களான்னு ப்ரீதிங் டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. பார்த்துட்டு தான் புக் பண்ணேன் டிக்கெட்டை. சூப்பராக இருக்குது சீட்ஸுன்னு. அதுக்கு மேலே ஆத்மாவே போ, மலையாள படம் தான். பாட்டே ஆத்மாவே போதான். ரோமான்ஸ்னு ஒரு பேய் படம், கேரம் போர்டு விளையாடுவாங்க. ஆமா, எங்க அம்மா எல்லாம் எதுக்கு படம் பாக்குறாங்கன்னு தெரியும். ரூம்ல ஒரே ரூம்ல நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க. பைக் வந்து
படம் முடிஞ்சிருச்சு. படம் வேற லெவல். யாருமே நடிக்கல. அப்படியே படத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். கட்டாயம் எல்லாரும் அந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப இடைஞ்சலாக நடத்து நிறுத்திட்டோமா? எப்போ போனாலும் ஆனால் இந்த மாதிரி கடைகளில் எனக்கு இஞ்சி டீ வந்து சூப்பராக இருந்தது. டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து விண்டோ வழியாக சன்செட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே கரூர் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டே ஒரு மாதிரி சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.